12th முடிச்சோடனே ஒருத்தர் சிஏ பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு அப்படின்னா ஃபவுண்டேஷன் இன்டர் முடிச்சோடனே 2 வருஷம் இந்த ஆர்டிகல்ஷிப் அது முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனல். இது அதனுடைய ஸ்ட்ரக்சர். அதாவது ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியேட் ஃபைனல் அப்படிங்கிறது எக்ஸாம்ஸ் அதாவது லெவல்ஸ். எப்படி வந்து கைண்ட் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சிவில்ல போகும்போது பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பிரிலிமினரி இன்டர்வியூன்னு சொல்றாங்க இல்லீங்களா, அந்த மாதிரி இதுல 3 லெவல் இருக்கு. 12th முடிச்சிட்டு வரும்போது 3 லெவல், காலேஜ் முடிச்சிட்டு வந்தாங்கன்னா 2 லெவல். அந்த என்ட்ரன்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஃபவுண்டேஷன் எழுத தேவையில்லை, பட் அவங்களும் இன்டர் முடிக்கணும், ட்ரைனிங் எடுக்கணும், ஃபைனல் எக்ஸாம் எழுதணும். இதான் அந்த 3 லெவலுங்க. 3 லெவல்லயும் ஸ்ட்ரக்சர்ஸ் பேப்பர்ஸ் இருக்கு, குரூப்ஸ் மாதிரி இருக்கு, அதெல்லாம் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். சோ இப்போ இந்த இன்டர் முடிச்சிட்டு 2 வருஷம் யூ ஹேவ் டு வர்க் அண்டர் எங்க வர்க் பண்ணணும்? 2 இயர்ஸ்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா ஃபவுண்டேஷன் முடிக்கிறாங்க, அது முடிச்சோன்னே இன்டர் 2 குரூப்புக்கு கிளியர் பண்ணணும். 2 குரூப் அப்படிங்கிறது ஒரு 3 பேப்பரா மொத்தம் 6 பேப்பர் இருக்கு. அது முடிச்சதுக்கு அப்புறம் பிராக்டிசிங் சிஏன்னு சொல்லுவோம். அதாவது கம்பெனிஸ்ல ஆடிட் பார்த்துட்டு இருக்காருங்களா, அவர் தான் பிராக்டிசிங் சார்ட் அக்கௌண்ட் சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆடிட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அவங்க கிட்ட போய் கம்பல்சரி 2 வருஷம் ட்ரைனிங் எடுத்து அவர் ஒரு சர்டிபிகேட் சைன் பண்ணி கொடுப்பார். அது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தேர் எலிஜிபிள் ஃபார் சிஏ ஃபைனல். அந்த சர்டிபிகேட் வந்து 2 வருஷம் கம்பல்சரி ட்ரைனிங் எடுத்துக்கணும். அதனாலதான் இது ஒரு ஆடானவே சொல்லாங்க. ஏன்னா 2 வருஷம் அவங்க கத்துக்கிட்டு தானே வெளியில வராங்க. தியரிட்டிக்கலா படிக்கிறதுங்கிறது வேற. இப்போ அவங்க 2 இயர்ஸ் வந்து நல்லா ட்ரெயின் ஆயிடுறாங்க. அப்ப ட்ரெயின் ஆகும் போது இமிடியேட்லி தே வில் கெட் a good opportunity. 6 பேப்பர் சொன்னீங்க, அதாவது 2 குரூப்ல 6 பேப்பர். அதாவது இன்டர்மீடியேட்ல 6 பேப்பர் சொன்னீங்க, 2 குரூப்ங்கற மாதிரி. 2 குரூப். சோ இந்த 6 பேப்பருமே கிளியர் பண்ணனுமா? அதாவது ஒன்னு விட்டாலும் மறுபடியும் படிக்கணுமா? ஓகே. பேரண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டவுட்ஸ் இதுதான். சார் எல்லாம் சொல்றீங்க நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, படிக்கிற செலவுகளும் மத்த கோர்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது கம்மி தான் சொல்றீங்க, எல்லாம் ஓகே. நான் ஒரு பேப்பர் போனா எல்லா பேப்பரும் படிக்கணுங்கிறாங்களே, என்ன பண்ணலாம், இதுக்குனாலே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஃபவுண்டேஷன்ல 4 பேப்பர் இருக்குங்க. நான் ஆல்ரெடி லெவல் சொல்லிட்டேன், இப்ப பேப்பர் சொல்றேன். இன்டர்ல வந்து 2 குரூப்ஸா சொல்லி 3 பேப்பரா இருக்கு. மொத்தம் 6 பேப்பர்ஸ், அதுல 4ங்க. அப்புறம் ஃபைனல்ல வந்து பாத்தீங்கன்னா மெயின் பேப்பர்ஸ் ஒரு 6 இருக்கு. இதுல ஒரு பேப்பர் இப்ப ஃபைனல்ல போய் ஒரு பேப்பர் ஃபெயில் ஆயிட்டா மறுபடியும் நான் வந்து ரீசெட் அப்படிங்கிற மாதிரி நான் அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்ட 100% கிடையாதுங்க. அது வந்து தப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொல்லுவேன். ஃபவுண்டேஷன் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, 4 பேப்பர். அந்த 4 பேப்பர்ல ஏதாவது ஒரு பேப்பர் போயிடுச்சுன்னா அந்த 4 பேப்பர் திருப்பி எழுதணும். சரிங்களா? இப்போ 4 பேப்பர் நான் கிளியர் பண்ணி இன்டருக்கு வந்துட்டேன். இன்டர்ல வந்து மொத்தம் 6 பேப்பர் இருக்கு, 2 குரூப் இருக்கு இல்லைங்களா. இதுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர்ல 60 and above வாங்கினா அந்த பேப்பர் எழுத வேண்டாம். இப்போ நான் 6 பேப்பர் எழுதுறேன், ஒரு பேப்பர்ல ஃபெயிலுங்க, மீதி பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா 60 and above அந்த ஒரு பேப்பர் மட்டும் எழுதினா போதும். சப்போஸ் 60 கம்மியா வாங்கினா அப்படின்னா எகைன் இது இந்த 6 பேப்பர்ல குரூப் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க இல்லைங்களா. குரூப் 1ல நான் எல்லாமே வந்துருச்சு, பாஸ் ஆயிட்டேன். குரூப் 2ல ஒரு பேப்பர் போயிடுச்சு அப்படின்னா அந்த குரூப் 2ல எத்தனை பேப்பர் சொன்னாங்க, 3 பேப்பர் சொன்னாங்க, அந்த 3 பேப்பர் மட்டும் எழுதினா போதும். மொத்த 3 பேப்பர் எழுத வேண்டாம். இன்டர்லயுமே பல பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா, அப்ப 6 பேப்பர் நான் எழுதுறேன், ஒரு பேப்பர் படிச்சா மறுபடியும் 6 பேப்பர் எழுதணுமா? டிபெண்ட்ஸ் ஆன் தி கேஸுங்க. அது தப்பான ஒரு இது. அது இன்னும் டீட்டெயிலா அவங்களுக்கு கேட்கும் போது அது புரிதல் வரும். இன்டர் கிளியர் பண்ணி ஃபைனல் போறாங்க, ஃபைனல்ல ஒரு பேப்பர் போனா மறுபடியும் ஃபவுண்டேஷன் எழுதணுமா, இன்டர் எழுதணுமா? கிடையாது. அந்த நான் எப்படி இப்ப இன்டருக்கு சொன்னா அதே மாதிரி தான் ஃபைனல்ல எழுதுற மாதிரி. சிஏ ஆயிடுறாங்க அப்படின்னா அவங்க ஏஜும் வந்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல வந்துட்டு ஹையர் லெவல்ல தான் நீங்க சிஏ முடிக்க முடியும். கொஞ்சம் வயசாயிரும் நீங்க சிஏ முடிக்கிறதுக்குள்ள அப்படிங்கறத எப்படி நீங்க பாக்குறீங்க? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 21, 22ல முடிக்கிறாங்க. ஈவன் எங்களுடைய இது அகாடமிலே பாத்தீங்கன்னா 21 or 22ல முடிச்சிட்டு அவங்க வந்து ஒரு ஃபேக்கல்ட்டியா உள்ள வராங்க. சோ அந்த ஏஜ் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல இருந்ததுங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா புக்ஸ் மெட்டீரியல் அந்த அளவுக்கு இருக்காது. தென் வந்து கிளாஸஸ்லாம் இன்னைக்கு இருக்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க. ஸோ என்னோட ஃப்ரெண்டோட அப்பா சொல்லுவார், அவர் இருக்கும்போது புக்ஸே பார்த்தீங்கன்னா போஸ்ட்டில் வரும், ஒரு சில புக்ஸ் போஸ்ட்மேன் கொடுத்துட்டானா கிடைக்கும், அவர் கொடுக்கலைன்னா அந்த புக் எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி காலகட்டங்களில் இருந்து. இன்னைக்கு அவங்களுக்கு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரில் வந்து டெஸ்ட் எல்லாம் கீப்பான எழுதி பார்க்கும்போது இண்டிவிஜுவலாக இந்த மாதிரி ஒரு 50 பேர்த்தை வச்சு ரன் பண்ணுறோம், அப்புறம் வந்து கண்டினியூஸாக டெஸ்ட்லாம் வைக்கும்போது அவங்க ஈஸியாக கிளியர் பண்ண முடியுங்க.